நீங்க போலி வாக்காளர்களை பத்தி கவலைப்படுற அதே நேரத்தில் அதை களையடிக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறது இல்ல. வேண்டும் என்று அதை தள்ளி வைக்கின்ற நோக்கம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? அப்ப இவ்வளவு காலமா அதை கள்ள ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்தவர்களை நம்பியும் நிரந்தரமா இங்கிருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பித்தான் திமுக இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஏன் வராதவங்க எல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி வந்தவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தாங்கன்றதே நான் சொல்ல முடியும். திண்டுக்கல் சீனிவாசன் திராணியை பற்றி எல்லாம் பேசுவார். பேசுறதுக்கு அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான். ஆப்பிளை வைத்துக்கொண்டு மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான். எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார். ஆர்எஸ் பாரதி நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போவோம், நீங்கள் இது வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு போவோம், சார் வேணும்னு போவோம். தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாக தொடர்ந்து இந்தி கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் வைக்க நினைக்கிறது. அவர்கள் வென்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் தோற்கின்ற மாநிலத்திலே தோற்கின்ற நிலை ஏற்படுகின்ற மாநிலத்திலே குறை கூறுவார்கள் என்றால் இந்த சட்டத்தை அவருடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப போலி வாக்காளர்கள் 75 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னது யார்? நான் சொல்லல, நீங்க சொல்லல. சொன்னது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு வைகோ அவர்கள். அவர் ஒரு சாதாரண ஆள், மிக மூத்த அரசியல்வாதி. தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. அது வாரிசு அரசியல் என்கின்றது கிடையாது. புரியுதுங்களா? அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க